ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நம்ம பார்த்திங்கன்னா மெமரியை ஃப்ரீ பண்ணுறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே பார்த்திங்கன்னா மெமரியை அலோகேட் பண்ணி எப்படி மெமரியை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ என்டையராக ஒரு சி ப்ரோக்ராமை நம்ம எடுக்கிறப்ப அதில் நம்ம வேரியபிள்ஸ்க்கு மெமரி அலோகேட் பண்ணுறோம், அதே மாதிரி சில கான்ஸ்டன்ட்ஸ்க்கு மெமரி அலோகேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ லோக்கல் வேரியபிள்ஸாக இருக்கட்டும், குளோபல் வேரியபிள்ஸாக இருக்கட்டும், ஸோ எக்ஸ்டர்னாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா அதுக்கு நம்ம மெமரி அலோகேட் பண்ணுறது, அந்த மெமரி எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி மெமரி அலோகேஷன் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எந்த ஹெடர் ஃபைலில் டிஃபைன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த stdlib அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைலில் தான் பார்த்திங்கன்னா டிஃபைன் ஆகிருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஹெடர் ஃபைலில் தான் பார்த்திங்கன்னா மெமரி எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்கே டேபிளர் ஃபார்மேட்டில் காமிச்சிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா calloc. ஸோ calloc அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா calloc அண்ட் malloc இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரீ realloc அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தனித்தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ calloc அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எவ்வளவு நம்பர் ஆஃப் மெமரியை நீங்கள் அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கவுண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அத்தனை அரே ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை உங்களுக்கு மெமரி ஆக்கிபை சைஸ் ஆக்கிபை பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸுமே பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடும். ஸோ அதுக்குன்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ வச்சு இனிஷியலைஸ் பண்ணிடும். இதுதான் பார்த்திங்கன்னா calloc வேலை. இதே malloc பார்த்தீங்க அப்படின்னா ஸோ malloc மெமரி அலோகேஷன் அந்த மாதிரி தான். ஸோ malloc அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதே ஃபங்க்ஷன் மாதிரி தான். அதாவது ஒரு அரேயில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு இனிஷியலைசேஷன் ஆப்ரேஷனும் எதுவுமே பர்ஃபார்ம் ஆகாது. அதாவது இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு அரேக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரே மெமரியில் க்ரியேட் ஆகும். 10 பைட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு மெமரி ஸ்பேஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஏதாவது வேல்யூஸ் இனிஷியலைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே ஆயிருக்காது. இங்கே calloc பார்த்தீங்க அப்படின்னா அதே அரே ஆஃப் 10 எலமெண்ட்ஸ் எனக்கு க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்க calloc ஃபங்க்ஷன் கால் பண்ணி அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரியில் ஒரு 10 அரே அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரே வேல்யூ இருக்குது இல்லையா, ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூலையும் என்ன பண்ணணும்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா calloc-க்கும் malloc-க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் அரே க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூஸ் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் டேரெக்டாக calloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் க்ரியேட் ஆகி போதும் மெமரியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா malloc ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரீ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேம்லேயே இருக்குது. ஸோ ஆல்ரெடி மெமரி நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஸ்பேஸை நீங்கள் ஃப்ரீ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ ரிலீஸஸ் எ பிளாக் ஆஃப் மெமரி பிளாக் அப்படின்னு சொல்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அது மாதிரி realloc அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குன்னா ஸோ ஆல்ரெடி malloc இல்லைனா calloc ஃபங்க்ஷன் மூலியமாக ஒரு அரேக்கு நீங்கள் சைஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 100 சைஸுக்கு எனக்கு மெமரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமாடி நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களா, எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அது பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா realloc ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் சொன்னேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இது பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா
மெமரியை எப்படி டைனமிக்காக அலோகேட் பண்ணுறது. ஸோ ஏன் ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரேஸ் கான்செப்ட்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அரேஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஏன் நம்ம வந்து நார்மலாக வேரியபிளிருந்து அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போனோன்னு நீங்கள் அதை பற்றி நான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஸோ நார்மலாக ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சப்போஸ் எனக்கு 100 வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், 100 வேரியபிள்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ 100 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கு தான் அரேஸ் கான்செப்ட் வந்து வந்தாங்க. அரேஸ் கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே வேரியபிள் நேம் வச்சு எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கலாம்னா அரே நேம் கொடுத்துட்டு அந்த சைஸில் வந்து 200ன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் 200 மெமரி ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு ஆக்குப்பை பண்ணி கொடுத்துரும், மெமரியை வந்து கொடுத்துரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் கான்செப்டில் நீங்கள் ஒன்ஸ் அதோட சைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைஸை விட்டு நீங்கள் மறுபடியும் ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இல்லை நான் அதை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் சைஸ் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணவே முடியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரேயில் இருக்கக்கூடிய மெயின் ட்ராபேக். அப்படியும் நம்ம சொல்லலாம், இதை வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு எடுத்துக்கிறோம். இப்போ நான் உங்ககிட்டேருந்து ஒரு யூசர்கிட்டருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இப்போ உங்களோட நேம் நான் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேரக்டர்ஸில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 20 கேரக்டர்ஸில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 5 கேரக்டர்ஸில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 3 கேரக்டர்ஸில் இருக்கலாம். ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்ப அந்த டெக்ஸ்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்மளால் சொல்ல முடியாது, ஸோ இவ்வளவு தான் ஃபிக்ஸ்டான சைஸுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறதே போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெமரி அலோகேஷன் டைனமிக்காக பண்ணுறதுக்கு malloc அண்ட் calloc ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ இது ரெண்டுக்கோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தான், உங்களுக்கு மெமரியில் எவ்வளோ சைஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் பைட்ஸ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா malloc-ல் அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூலையும் உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ண போகிறது கிடையாது. இங்கே calloc-ல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெமரி ஸ்பேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூலையும் 0 0 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லையா. ஸோ அரே அப்படின்னா அதுக்கு ஃபிக்ஸட் சைஸ் தான், அதை நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ பெனிஃபிட் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைஸ் வேல்யூ வேணால் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு தான் நீங்கள் வந்து சைஸ் பாஸ் பண்ணணும் அப்படியே இல்லை, வேணுங்கிறப்ப நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணாங்கிறப்ப நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெமரியை வந்து நீங்கள் டைனமிக்காக வந்து அலோகேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அலோகேட்டிங் மெமரி டைனமிக்கலி அப்படிங்கிறது தான் இது. ஸோ கோட் பிளாக்ஸ் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ மெமரி எப்படி டைனமிக்கலாக அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி include stdio.h. ஸோ இந்த ஹெட்ரு ஃபைலில் தான் நமக்கு தேவையான printf அண்ட் scanf ஃபங்க்ஷன்ஸ் பற்றின எல்லா டெஃபினிஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா printf ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் இந்த stdio.h அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா stdlib.h. இப்போ தான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெமரி அலோகேஷன் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா malloc அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட ஹெட்ரு ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் மூணாவது இன்னொரு என்னத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா string.h அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமில். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை பற்றின டெஃபினிஷன் இந்த ஹெட்ரு ஃபைலில் இருக்குது string.h அப்படின்னு. ஸோ அதையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஹெட்ரு ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதை பற்றி பார்த்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு அரே. ஸோ இது நம்ம எப்படி சொல்லணும்னா கேரக்டர் டேட்டா டைப் நேம் அப்படிங்கிறது வேரியபிள் நேம், இதுக்குள்ளே நான் சைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரேவை தான் குறிக்குது. நம்ம வேறு எப்படியும் நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அரே ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் இல்லையா. ஸோ சிங்கிள் லெட்டர் அப்படின்னா அது கேரக்டர், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து 100 கேரக்டர்ஸ் வருதுன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்
ஸ்டார் டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் பாயிண்டர்னு நினைப்பீங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கையே வந்து 2 விதமாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு விதமான ஸ்ட்ரிங்குக்கு டிக்ளரேஷன், இது ஒரு விதமான ஸ்ட்ரிங்குக்கு டிக்ளரேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அரே கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அரேயோட சைஸை மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்துல பாயிண்டர் கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பாயிண்டர் அப்படின்னாலே நமக்கு டைனமிக் மெமரி அலோகேஷன் கான்செப்ட்குள்ளே வந்துடும். ஸோ பாயிண்டர் அப்படிங்கிறது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக் மோஸ்ட்லி அட்ரஸை குறிக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது 2 மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எப்படிலாம் நான் ஸ்டெப்ஸ் பண்ணுறேன் மெமரி அலோகேஷன் மூலியமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஸோ ரைட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ், லெஃப்ட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன். ஸோ ரைட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் உள்ள டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங்கில் காப்பி பண்ணும். ஸோ ஜாரா அலி அப்படிங்கிற இந்த நேமை நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா இந்த நேம் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ நேம்ங்கிறது என்னென்னா இந்த இடத்துல ஒரு அரே ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரிங். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாரா அலி அப்படிங்கிறத இப்போ காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா மெமரியை டைனமிக்காக அலோகேட் பண்ணுறதுக்காண்டி இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கான்செப்டே எப்படி calloc malloc ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து malloc இல்லைனா இந்த இடத்துல calloc எது வேணாலும் வரும், ஆப்ஷனல். ஸோ அது உங்கள் சாய்ஸ், malloc யூஸ் பண்ணுறதா இல்லை calloc யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது. ஸோ malloc அல்லது calloc நீங்கள் கொடுத்துட்டு ரெண்டோட சின்டாக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒன்று தான், நேம் மட்டும்தான் மாறும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உள்ளே நீங்கள் வந்து என்ன கொடுக்க போகிறீங்கன்னா 200 × size of அது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப்பாக இருக்கிறதுனால நான் இங்கே உள்ளே வந்து கேரக்டர்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் இது ஒரு இன்டீஜராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்டீஜர் கொடுக்கணும். இது ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட், டபுளாக இருந்தால் டபுள், அது என்ன டேட்டா டைப்போ நீங்கள் அந்த டேட்டா டைப் நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ malloc அப்படின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் malloc ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் பேரந்தசிஸ்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வேல்யூ, அதாவது எவ்வளோ ஸ்பேசஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 200 கேரக்டர்ஸ் 200 லெட்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் 200 × size of character அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கேரக்டர் உங்களுக்கு என்ன பண்ணும், ஸோ கேரக்டர் டேட்டா டைப்புக்கு 1 பைட்டு தேவைப்படும். ஸோ 1 பைட் × 200னா உங்களுக்கு 200 மெமரி பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனமிக்காக அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம உங்களுக்கு எங்கே அலோகேட் பண்ணுது அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எந்த வேரியபிளில் நீங்கள் மெமரி அலோகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். ரைட் சைடில் அந்த malloc இல்லை calloc அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இஃபெல்ஸ் கண்டிஷன் வச்சு சப்போஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது எரர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேல்யூ இருக்குதோ அதில் வந்து வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ என்னென்னு சொல்லி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஜாரா அலி அப்படிங்கிறவங்க ஒரு டிபிஎஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் 10th அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் மூலமாக காப்பி பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏன் நல் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து அரேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஸோ அரேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெமரி ஃபுல்லாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பேஸே இல்லை மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல மெமரி அலோகேஷன் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்லுன்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எரர் த்ரோ ஆகணும் இல்லையா, மெமரி அலோகேட் ஆகிருக்கா அலோகேட் ஆகலையான்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதில் இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம செக் பண்ணுறோம். அதாவது மெமரி அலோகேட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சம் வெதர் வேல்யூஸ் இருக்கும், நல்லுன்னு இருக்காது. இங்கே மெமரி வந்து அலோகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓகே உங்களுக்கு இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். சப்போஸ் மெமரி வந்து ஃபுல்லாக இருக்குது அலோகேட் பண்ண முடியலங்கிறப்ப இந்த நல் கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும் அதையும், அதுக்காண்டி தான் இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ எப்படி வந்து அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நேம் வந்து ஜாரா அலி, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தனோ அது அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வந்து வருது. ஸோ ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. மெமரி அலோகேஷன் நம்ம டைனமிக்காக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 இந்த வீடியோ மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்தினதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.